மார்னிங் கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி செஞ்சுருந்தேன். அதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சட்னி செய்ய ரொம்ப டயர்டாக இருந்தால் இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக மசாலா ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுட்டு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ சுட சுட சாதம் எடுத்துட்டு நல்லா அதை மசிச்சுட்டு 1 கப் தயிர் 1 கப்பு பால் ஊற்றிக்கணும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா தயிர் சாதம் ரெடி. இதுக்கு காம்பினேஷனாக கறிவடக துவையல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுதான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடகம் சேர்த்து அதில் காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சமாக உப்பு புளி வச்சுட்டு அது கூட 1 கப் தேங்காய் சேர்த்து தேங்காய் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துட்டா அவ்வளோதான் கறிவடக துவையல் ரெடி. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பார்த்தாலே நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற ஞாபகம் வந்துடும்.